வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் இருக்கக்கூடிய டர்போ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மம்முட்டி அவர்களோட நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக மலையாள படங்கள் மீது ஒரு மோகம் தமிழ் ரசிகர்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனாலேயே எந்த மலையாள படம் வந்தாலும் போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்தையும் நான் போய் பார்க்க உட்கார்ந்தேன். ஸோ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. டர்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஃபஸ்ட் பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு முன் கோபமான ஒரு ஆள். இப்போ எதுக்கெடுத்தாலும் ஒரு கோவப்படுவாப்புல, எதுக்கெடுத்தாலும் கை வச்சுருவாப்புல. அவர் வாய் பேசுகிறத விட கை தான் வேகமாக பேசும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் எந்த விஷயத்தையும் யோசிக்காம டக்குன்னு கை நீட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் யார் பேச்சையும் கேட்காம இந்த மாதிரி யாரை வந்தாலும் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மாவை தவிர வேறு யாருக்குமே பயப்பட மாட்டார். ஸோ அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அவங்க சென்னைக்கு கிளம்பக்கூடிய ஒரு நிலைமை வருது. ஸோ அதே மாதிரி இவர் நிறையா பிரச்சனைகள் எடுத்து வச்சிருக்கனால இவரும் சென்னைக்கு கிளம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, சென்னையில் நிறையா பிரச்சனைகள் இன்னும் இழுத்துக்கிறாரு. அந்த பிரச்சனைனால ஒரு மெசேஜ்னு சொல்ல வந்திருக்காங்க. அந்த மெசேஜை ஒழுங்காக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒழுங்காக கன்வே பண்ணலை அப்படிங்கிறது தான். அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் தேட்டர் போய் பாருங்கள். இந்த படத்தில் உள்ள மைனஸை பற்றி நிறையா பார்த்துருவோம். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சீன்ஸ் ஏன் எடுத்திருக்காங்க எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. சும்மா நிறையா சீனில் யாரை பார்த்தாலும் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் கன்வே பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஹீரோ முரடை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 சீன்ஸ் போதும். ஓயாமல் எல்லா சீன்ஸையும் பார்த்தீங்கன்னா யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு காட்சிகள் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கரு இருக்குல்ல இந்த படத்தில். ஸோ அந்த கதைக்குள்ளே நுழைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லையுமே சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தில் உள்ள ப்ளஸை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருது மம்முட்டி அவர் தான். அவரோட நடிப்பு வேறு லெவலாக இருந்தது. இந்த படத்தில் அவரோட ஆக்ஷன் காட்சிகளும் சூப்பராகவே இருந்தது. இதை தவிர இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை. தமிழ் சினிமா 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த படமும் அந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மலையாள படங்கள் ரொம்பவே கனெக்ட் ஆகி அவங்க அந்த படத்துகளில் விரும்பக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதை நம்பி தான் இந்த படத்தை போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த படம் நம்ம ஏமாற்றிருக்கு அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.